எல்லோருக்கும் வணக்கம் முருகலே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 64. என்னப்பா டே 64 யாராவது புதுசாக பார்த்தா 65 நாள் ஓட்டி ஸ்விக்கி வேலை பார்த்து 1,00,000 65 நாள் கழிச்சு நம்ம ஸ்விக்கி ஓட்டி 1,00,000 நம்ம கையில் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம சேலஞ்சு இப்போ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் உறவுகளே, டைம் என்ன கரெக்டாக 12 இந்த டைமில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கே தான் குப்தா பவன் தான். 20 ரூபா அட்டோட சம்திங் தான் போட்டவங்க, ஃபுட் ரெடி ஆகலை. சரி, ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் தூக்க கலக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம காலைல குளிக்கல, ஏன்னா உள்ள எடிட்டிங் பண்ணுறதுக்கே டைம் கரெக்ட் ஆகிடுச்சு. சரி வாங்க, அதெல்லாம் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுப்பா. ஸோ டைம் எல்லாம் கரெக்டாக 12:03 அந்த டைம் 4 அவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ தான் வீட்டில் கிளம்புற ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நான் காலைல ஏன்ச்சி வண்டியை பார்த்ததே முதல்ல பஞ்சர் காத்திருக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம போன வாட்டி பஞ்சர் போடும்போது சரி, அது முன்னாடி பஞ்சர் போடும்போது சரி, ரெண்டு வாட்டி பஞ்சர் ஆச்சு. ஆனால் நம்ம நேற்று போட்ட பஞ்சர் தான் ஒரே ஒரு பஞ்சர் ஆகிருக்கு. ஸோ ஒரு பஞ்சர் ஆச்சுல, ஸோ இன்னொரு பஞ்சர் நம்ம முன்னாடி போட்டதில்ல, அதில் மறுபடியும் ரீக் ஆகிடும்னு சொல்லி ஒரு சின்ன பயம். ஸோ எல்லாம் காத்திருக்கான்னு சொல்லி செக் பண்ண, எதுக்கோ செக் பண்ணி இருங்க. எப்பா இருக்குப்பா. அப்புறம் ஒரு வகையில் நம்ம குளிக்காமல் தான் வந்துருக்குறோம். ஸோ அதை பற்றிலாம் நான் பேசுகிறேங்க. முதல்ல நம்ம வந்து பிக்கப் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஆர்டர். கொஞ்சம் கடுப்பாக தான் உள்ள இருக்குது, வெயில் வேறு பயங்கரம், உடம்பு அதுக்குள்ளே நனைஞ்சி போச்சு. உள்ளே குளிக்காமல் இருந்தாலே இப்படி தான் உள்ள உடம்பு நனைஞ்சி போய்டும், வெறுப்பாக இருக்கும். பட் நம்ம டைம் இல்லை, நீங்கள் 6 மணிக்கு வீடியோ போகிறதே வந்து நம்ம ஒன்று எடிட்டிங் ஒரு 10 நிமிஷம் இருக்குது வேலை. ஏன்னா குளிக்கிறதுலாம் சுத்தமாக டைம் இல்லை, வரைக்கும் வந்துடுறேன். சரிங்க, கேமரா ஆனாச்சு. உறவுகளே, நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுப்பா. ஸோ அப்புறம் வந்து பாருங்கள், நேற்று தான் ஒரு நல்லா தொலைச்சேன், அதுக்குள்ளே லைட்டாக தூசி ஆகிடுச்சு. லைட்டாக தயசேவே ஆகிடுச்சு. ஏன் நம்ம 17 ஓட்டினா தூசி ஆகாமல் என்ன ஆகும்? ஸோ அது இல்லாமல் நான் இது மேலே போகிற பைக் கவர்லாம் ஒன்றும் வாங்கலை. வாங்கினா அது கிழிஞ்சி போச்சு. எப்பயோ பைக் வாங்கும்போது கொடுத்தது எப்பயோ கிழிஞ்சி போச்சு. இன்னும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து நடுவில் ஓட்டியே நல்லா இல்லை, அதனால் போடுறதே இல்லை அதெல்லாம். சரி, இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்கேன்னா ஆல்டி சக்ஸியாக தான் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அப்பார்ட்மெண்ட் தான். அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கடுப்பாக தான் இருக்குது. காரணம் வந்து நம்ம குளிக்கலை. ஸோ நான் நிறைய வாட்டி சொன்னது தான், குளிக்கனாலே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி தான் இருந்தது. நீ நம்ம 8 மணிக்கு ஏஞ்சி அப்படின்னா கரெக்டாக 8:45 ஏஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் பல் வளர்க்குறது, மூஞ்சை கழுவுறது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டேன். அப்போ நேற்று பார்த்த நம்ம உறவுகள் தெரியும், நேற்று பிளாக் பார்த்த நம்ம உறவுகள் தெரியும்பா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம காலைல போயிட்டு வெடிகாலம் வந்து நம்ம 8 மணி வீட்டுக்கு போயிருப்போம். கரெக்டாக வந்து ஒரு 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், 3:30 மணி வீட்டுக்கு போயிருப்போம். வீட்டில் போய் சாப்பிட்லான்னு பார்க்கேன், மாவு ரொம்ப கம்மியாக இருந்து தோசை சாப்பிட்றதுக்கு 2 தோசை தான் வரையும் சாப்பிட்டேன். ஸோ பயங்கர பசி வேறு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் நல்லா சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் தொடங்கினேன். எடிட்டிங் வந்து முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10% மட்டும் இருக்குது. ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை முடிச்சு அப்லோட் மட்டும் போனோம். அது பண்ணிக்கே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டாங்க, வந்துட்டேன். ஆர்டர் போடும்போது மறுபடியும் 1 செகண்ட் மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ஆல்டி சக்ஸியாண்டியே நம்ம எடிட்டிங் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் முடிஞ்சால் ஆர்டர் ரொம்ப போகல அப்படின்னா வீட்டு பக்கம் போய் குளிச்சுட்டு விட வந்துடலாம் அவர்களே. அது 5 நிமிஷம் ஆகுமா மேக்ஸிமம். ஸோ குளிச்சுட்டே வந்துடலாம், ஒரே ஒரு சொம்பு ஊற்றிட்டு வந்துட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சோம்ப்பா. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாலே செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. அது எங்கேருந்து போடுறாங்க? அதை கொடுத்த வீட்டாண்டியே போடுறாங்கப்பா. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரோ லிஃப்ட்டில் மீட் பண்ணோம். அந்த ப்ரோ வந்து நம்மளே பார்த்துட்டோம், எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன் லிஃப்ட்டில். அந்த ப்ரோ நம்மளே பார்த்துட்டோம். ஒரு நம்ம சேனலில் பார்க்குறவங்க அப்படியே நான் சேனல் வந்து தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதேமாதிரி ப்ரோ நீங்கள் தானே அந்த யூடியூப்பில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் ப்ரோ, நம்ம அப்படின்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி எடுத்தேன் அங்கே. ஸோ அது மேபி இன்ஸ்டாவில் ரீல்ஸில் ஷேர் பண்ணி விடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் டெலிவரி பண்ணேன். அங்கே இடத்துல வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு இது ஆர்டர் வந்துருச்சு. அதாவது இங்கேருந்து எங்கே குன்றத்தூர் கிட்டே போகுது. பட் பரவாயில்ல, அப்போ நீங்கள் ஆர்டர் ஃப்ளோக்கும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது உள்ளே போகணுன்னு சொல்லி ரொம்ப நாளாகவே கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது. ஸோ இப்போ இது உள்ள நம்ம போயிட்டுருக்கோம்ப்பா. ஸோ இந்த மாதிரி வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இருக்கிறதோட ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு வீடு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் என்ன ஒன்று மெயின்டெனன்ஸ் தான் இதில் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் வீட்டு வாடகை மாதிரி தானே இருக்கும். ஸோ அதை கஷ்டப்பட்டு வாங்குறது கூட பணக்காரங்களும் ஓகே. பட் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கவங்க இதில் போகும்பொழுது இருங்க 50 இங்கே தானே ஃபஸ்ட்டு வீடுன்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளையே அவங்க கீழே வந்துட்டு இருக்காங்கப்பா. வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் என்ன நினச்சேன்னா, சரி அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தேன்ல, இந்த ஆர்டி சக்ஸியாலே உட்காந்து நம்ம எடிட்டிங் தொடங்குவாங்க. தொடங்கிட்டே இருப்போமா, அப்புறம் எடிட்டிங் பண்ணி முடிப்போமா, ஆர்டரே வராதா, நம்ம வீட்டுக்கு போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுவோமா, அப்புறம் டக்குன்னு ஆர்டர் போட்டுனே இருப்பாங்களாம். அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி பாருங்களேன், ஒரு வீடியோ செம்மையாக இருக்குல்ல. ஓகே, ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள், அதுதான் அங்கே அழகாகவே இருக்குது. ஸோ ப்ரோ 3 லிட்டர் பெட்ரோல் ப்ரோ.
கேஷ் தான். இருங்க நான் ஜிபே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிபே தான் பார்க்கலாம். ஒர்க் ஆகலையா? ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்குங்களா? பார்த்துருக்கீங்களா? ப்ரோ இருங்க, கேஷ் இருக்கா பார்க்குறேன். நேற்று ஃப்ளோட்டிங் கேஷ் கொடுத்தாங்களா? இருக்கும். இன்னொரு 3 ரூபா இருந்தால் 3 லிட்டர் ரவுண்டாக போட்டுடலாம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறது தான், 3 லிட்டராக போடு 3 லிட்டராக போடு. ப்ரோ இருந்தாங்க 3 லிட்டராக போட்டுருங்க. 3 லிட்டராக போடுங்க. இன்றைக்கி நாளைக்கு தான் ப்ரோ, அவள் தான். சரியாயிடுச்சு. பரவாயில்ல ப்ரோ, நம்மளை எல்லாருமே சூப்பராக பார்த்துருக்காரு. நல்ல பையன் ப்ரோங்களே அவர். பாய். சரி மகே, செகண்ட் ஆர்டர் எவ்வளோ ரூபா ஆர்டர் போடான்னு கேட்டிங்கன்னா 84 ரூபாவில் சம்திங் போட்டிருந்தான்ப்பா. பட் பரவாயில்ல. இப்போ நம்ம ஆனால் இப்போ குண்டத்தூர் சைடு போனாலே மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆர்டர் வராது. நம்ம சும்மா தான் வரணும் நம்ம ஏரியாவுக்கு. ஆனால் இதுவே நம்ம போரூர் இல்லை பூந்தமல்லிலாம் போனால் இந்த டைமில் நல்லா ஆர்டர் வரும். அந்த ப்ரோ பாருங்கள், நம்ம கேமராவே பார்த்துட்டு போகிறாரு. பார்த்து நம்ம பார்க்குறத தெரிஞ்சிச்சு, சிரிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் கோபுரம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவர்களே. அதுவும் நமக்கு ஒரு ஜாலி தான். செகண்ட் ஆர்டர் அல்ல மேம், ஸ்விக்கிலேருந்து பேசுகிறீங்க. வந்துட்டேன் லொக்கேஷனு, ஆனால் எந்த வீடு கன்ஃபார்ம் தெரியல உறவுகளே. சரி, இப்போ செகண்ட் ஆர்டர் கொடுக்குற இடத்துல இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. ஆனால் இங்கே கிடையாது, நான் வேறு எங்கேயோ வர சொல்கிறாங்க. வேறு எங்கேயோ காட்டியிருக்கு. சரி, இப்போ என்ன ஒரு பிரச்சனை, இதே நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோன்னா ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி உள்ளெல்லாம் ஒரு மாதிரி அனல் காற்றுல வேறு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா குளிச்சுட்டு போகிறதா நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு ஒன் செகண்ட் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். கடுப்பாக இருக்கிற வெயிலில் இதே நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். சரி ஓகே, நான் மூணாவது ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துவிட்டோம். ஸோ அங்கே தான் காட்டுது. பைக் அங்கே விட்ருக்கேன் இல்லையா? ஸோ அங்கே தான் அந்த டெலிவரி லொக்கேஷன் காட்டுது. ஆனால் அங்கே அந்த நம்பர் வீடியோ இல்லை. கஸ்டமருக்கு நம்ம நிறைய வாட்டி 4 வாட்டிக்கு மேலே கால் பண்ணலாம், கால் எடுக்கல. நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே ஹெல்ப் சென்டர் போக போகிறோம். எதனா ஒரு அன்னேபிள் டு மார்க் டெலிவர்ட் அந்த மாதிரி சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன நடந்தோ அதை அப்படியே சொல்ல வேண்டியதான். அதுவும் இது ஃப்ளோட்டிங் கேஷ் வேறு இருக்குங்க. அதாவது கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க கஸ்டமர், அவங்க எடுக்கலை. சரி, எனக்கு இந்த வாட்டி ஒரு மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டாங்க. அந்த கஸ்டமர் போனோம், ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணான்னு நினைக்கிறேன். ஹலோ, கஸ்டமர் தான் கால் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம ஆசைப்பட்டேன். நம்மளுக்கு புகார் நிறைவேற்ற அடையில 2 அழுத்தணும். ஹலோ மேம், நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்துட்டு, ஆனால் எந்த வீடு கன்ஃபார்ம் தெரியல. கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டு, ஆனால் கஸ்டமர் கால் பண்ண எடுக்க மாட்டாங்க மேம். கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விடுங்களேன். ஓகே. ஓகே மேம். ஆமாம் மேம். இந்த டிக்கெட்ல வந்து உங்களுக்கு டெலிவரிக்கு மார்க் பண்ணிட்டு சார் ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஆப் அப்டேட்ல எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. ஓகே மேம். கஸ்டமருக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ற ஆப்ஷன் இல்ல, அவேலபிளா இல்ல சார். ஏன்னா உங்களுக்கு டெலிவரி மார்க் பண்றதா சார் எங்களால இந்த ஆப்ஷன் மேம். கண்டிப்பா மேம், இதோ பண்றேன் மேம். தேங்க் யூ மேம். ஓகே, தேங்க் யூ சார். ஸோ இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ டிக்கெட் டெஸ்ட் பண்ணல, அன்னேபிள் டு மார்க் டெலிவரி அதில் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை. ஃபஸ்ட்லாம் எப்படி பண்ணாலும் அவங்க கால் பண்ணால் நம்ம சொன்னால் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கே ஆப்ஷன் மாற்றிட்டாங்க போல். சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடு வேறு கட்டிகிட்டு இருக்காங்க அவர்களே. மேலே மண்டையிலேருந்து நம்ம டக்குன்னு போட்டுற போகிறாங்க. நான் பார்த்துட்டு தான் உட்காந்தேன். இல்லை அதெல்லாம் போட மாட்டேன். சரி ஓகே. இப்போ வந்து இன்கரெக்ட் கஸ்டமர் அட்ரஸ் இல்லை கஸ்டமர் நாட் ரீச்சபிள் சொன்னால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்களாம். அதாவது கால் எடுக்காத விஷயங்களை. அதில் நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா. சூப்பர். நான் தெரிஞ்சு ரிட்டன் ஆர்டர் போட்டோன்னு நினச்சேன். ரிட்டன் ஆர்டர் என்ன அப்படின்னா, கஸ்டமர் கால் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம சைட்டாக மட்டும் இந்த நம்மளுக்கு இங்கே வந்து ரீச் ஆகிருக்க அந்த காசு தந்துடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த ஃபுட் எடுத்து போய் மட்டும் நம்ம ஹோட்டலே கொடுத்தா இங்கேருந்து போகிறதுக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்துடும். அப்படி வந்துருந்து தான் நினச்சேன். பட் அப்படி வரல, கஸ்டமர் எடுத்துட்டாங்க. ஓகே, இதை எடிட்டிங்கில் தான் பேசுகிறேன். ஒரே நிமிஷம் இருங்கப்பா. இது இப்போ தான் அதுக்காரு. சரி ஓகே, இதை எடிட்டிங்கில் தான் பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீடியோ வ்ளாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது ரொம்ப டக்கு டக்குன்னு ஒரு சின்ன சவுண்டு மாதிரி கேட்குது. ஏன் நம்ம குளிக்காமல் இருந்ததில்ல, ஒரு இங்கெல்லாம் ஃபுல்லாக வேர்வையே ஊற்றிச்சு. நம்ம குளிச்சது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வேர்வை பெருசாக வராது. குளிக்காமல் இருந்து ஒரு மாதிரி நடந்தால் வேர்வை ஊற்றி அந்த வேர்வெல்லாம் மைக்கில் பட்டு ஒரு மாதிரி குறை சின்னதாக கேட்குது. இது மாதிரி ஒரு 6 மணி வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எது வந்தாலும் ஓகே தான். அப்புறம் வந்து இந்த கஸ்டமர் அவங்க வந்து நம்மளுக்கு 10 ரூபா டிப்ஸு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே. ஸோ உறவுகளே, இப்போ நம்ம செட்டாக எங்கே போக போகிறோன்னா, நம்ம வீட்டை நோக்கி விட போகிறோம்ப்பா. அதுக்குள்ளே ஆர்டர் போட்டுவாங்க நம்பிக்கை இருக்குது. எங்கேஸ் ஆர்டர் போடலாம், நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கூட வந்துடலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் போட மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் கரெக்டாக வீட்டுக்கு பாதி தூரம் கிட்ட போயிட்டு மறுபடியும் ஆர்டர் போட்டு மறுபடியும் குண்டுறதே வலிச்சிட்டாங்க.
எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியே எல்லாம் மறுபடியும் அந்த குன்றத்தூரில் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே குன்றத்தூர்லேயே வச்சுட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் குன்றத்தூர்லாம் ஆட்டே போட மாட்டாங்க, இப்போ நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மதியான டைம் நினைக்கிறேன், அந்த டைம் நிறைய பேர் மீல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்களே, அப்படியே போட்டாங்க. அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் உறவுகளே. ஸோ டைம் என்ன கரெக்டாக 2:50. ஸோ இது வரைக்கும் நம்ம வெறும் 192 ரூபா தான் லைன் பண்ணியிருக்கோம். 3 ஹவர் 37 நிமிஷம் ஆச்சு. இன்னும் நம்ம இங்கே உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தோம். அவுட் ஆஃப் ஜோன் தான். இங்கே 6 வரை தெரிஞ்சு தான் நம்ம எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சார் 6 மணிக்கு விளாக் பண்ணல, அதான் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த விளாக் தான். ஸோ அது 32 நிமிஷம் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. உறவுகளே அதுக்கப்புறம் ஒரு 5:30-6 மணி வரைக்கும் அப்படியே சின்சராக பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி அப்படியே டக்குனு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாம் 6 மணிக்கு மேலே தான். 6 மணிலேருந்து 11 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டாக அது வந்து 6 ஹவர் கிட்ட நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். 1 ஹவர் 6 ஹவர் தான் 6 ஹவர் கிட்ட ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து டக்குன்னு ஒரு இப்போ 20 நிமிஷமாக ஒரு சம்திங் ஆன் பண்ணேன். ஞாபகம் இல்லை வரல. ஏன்னா வந்து இது ஒரு 2 நாள் கழிச்சு எடிட்டிங் பண்ணுறேன் இந்த வீடியோவை. செப்டம்பர் 4 தான் எடிட்டிங் பண்ணுறேன். செப்டம்பர் 2 நடந்தது தான் கொஞ்சம் மாதிரி. ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டில் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். மோட்டரில் வந்து தண்ணியே இல்லை. எப்படி யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் மோட்ரு போட்டால் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும் வரதுக்கு. சரி இது வேலைக்கு ஆகாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்துச்சுட்டு. ஒரு டைம் என்ன கரெக்டாக 8:11பா. இதுக்கப்புறம் டக்குன்னு ஆர்டர் எடுத்துகிட்டே போயிட்டு நம்ம பண்ணணும். இப்போ ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஹாப்பினஸ் மூமெண்ட் நடந்துச்சு. அதை சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். சரி என்ன அழகான ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் முதல்ல சொல்லிடுறேன். ஏங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, கணேசனோட சிஷியன் தானே உங்களுக்கு தெரியுதா? சரி அவர் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு, உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரி இப்போ உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் விஷயத்தை சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்க போயிருந்தோம் இல்லை, கொடுத்துட்டு வரும்போது ஒரு அக்கா உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சிரிச்ச முதல்ல மகேஷ்கா அப்படின்னு. சூப்பர் சொன்னேன் மகேஷ் தானே. ஆமாக்கா அந்த அக்கா சிரிச்ச முதல்ல நல்லா இருந்துச்சு அந்த அக்காட்ட பேசுது. நம்மளை பார்த்துருக்கேன், இனி கூட பார்த்தேன், ஃபாலோவிங்கில் தான் இருக்குது, பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி போகும்போதே நான் பார்த்தேன், நீங்கள் வரன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அப்படி போனாங்க. நல்லா இருந்துச்சு அந்த அக்காட்ட பேசுறது. அதுவும் சிரிச்ச முதல்ல இருந்துச்சு. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். மனசார தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்யூ. சரி ஓகே அவர்களே. சரி இப்போ வந்து நான் இப்போ நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் அந்த லொக்கேஷன் எங்கே காட்டுது பாருங்கள், கஸ்டமர் லொக்கேஷனு. பரவாயில்லப்பா. நெட்டில் அதனால் அப்படி காமிச்சிருக்கா. சரி ஓகே. சில இடங்களில் வந்து அங்கே வீடு இருக்கா வீடு இருக்கா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே வந்து லொக்கேஷன் காமிச்சிடும். அப்படின்னு தான் அந்த லொக்கேஷன் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இங்கேயே கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி உங்கள் கரண்ட் லொக்கேஷன் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நம்ம அதை பார்த்து போகணும். இப்போ வந்து அங்கே வீடு பக்கத்தில் இருக்க மாதிரி தான் காட்டுது. அப்போ நம்ம இதை பார்த்தே கூகுள் மேப் பார்த்தே போயிடலாம். கரெக்டாக தான் இருக்கும். ஒரு கிலோ சுத்தம்பா. இதில் வேறு 55% தான் இருக்குது. பவர் பேங்கில் வேறு சார்ஜ் இல்லை. 55% தாங்குமா வெடிகாலம் முன்னாடி இருக்கும். நான் வேறு இதுக்கு முன்னாடி ஒரு கேபிள் வச்சுருந்தேன். அது வந்து இங்கே ஒயர் இங்கே லைட்டாக கட்டாகி டேப் சுற்றி வச்சுருந்தேன் காலில். சரி வந்து அந்த கேபிள் தான் போயிடுச்சு போலன்னு சொல்லி அந்த கேபிள் எடுத்துகிட்டு வேறு ஒரு கேபிளை வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன். அதுக்காகவும் மெயினாக போனேன் வீட்டுக்கு. சரி பார்த்தா இப்போ அந்த பவர் பேங்கில் இது இல்லை போலப்பா. சரி தெரிஞ்சு தான் வீட்டில் போய் பவர் பேங்கில் போட்டிருப்பேன். பவர் பேங்க் இருக்குன்னு நினச்சேன் நான். சரி காலைல போட்டு தானே இருந்தது. ஒரு பவர் பேங்கில் என்ன பிரச்சனையா ஒன்றும் புரியலையே. ஃபோன்லேயும் 50% தான் சார்ஜ் இருக்குது. பவர் பேங்க்லேயும் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை. நான் வந்து பவர் பேங்க் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன விஷயத்தினால நம்ம டே 64 டபுள் மிஸ் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் கவலையாக தான் வீட்டுக்கு வந்திருப்பேன். பாருங்கள் என்ன இருந்துச்சுன்ட்டு. ஒருகளே பில் அமௌண்ட் வந்து 185 ரூபா. அந்த ப்ரோ வந்து 200 கொடுத்து போயிட்டாங்க. ஒருகளே மழை பெஞ்சால் நல்லா ஆர்டர் வரும்பா. ஸோ மழை பெய்யும் தான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா மழை பெய்ஞ்சாலே டக்குனு ரேபிடோ இருக்கவங்களாம் ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம ஸ்விக்கிக்கே போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால தான் வந்து மழை டைமில் டக்குன்னு சொல்லி நிற்கிறது கூட டைம் இருக்க டக்குன்னு ஆர்டர் போட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை டெலிவரி கம்பெனி முடிச்சுட்டு அதை சுற்றி அமௌண்ட் வரதுக்குள்ளே டக்குனு ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ரேபிடோ இருக்கவங்களாம் ஆஃப் பண்ணுவாங்க. மழை வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இது நல்லா வருமோன்னு வந்து சில டைம் இந்த இப்படி தான் ஒரு ரெயின் கோட்லாம் போட்டுருவேன். அப்புறம் பார்த்தா மழையே வராது. அப்புறம் பார்த்தா வெறுப்பாயிடும். அங்கே பாருங்க ஃபுல்லாக ஒரே மேகமாக தான் இருக்குது. எங்கேயும் நிறைய மழை பெய்யும். சரி ஓகே ரெயின் கோட்டுக்கு போட்டு வேண்டியதான். உருகளே மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குதுப்பா. பட் நம்ம தயாராகிட்டோம். புயலும் அடித்தாலும் சரி, சூறாவளி காற்று அடித்தாலும் சரி, நம்ம என்ன மழை பெய்ஞ்சாலும் சரி நம்ம வந்து ஓட்டுறதுக்கு தயாராகிடுச்சு. நோ ப்ராப்ளம். அப்புறம் வந்து இப்போ நம்ம போகிற ஆர்டர் வந்து 78 ரூபா ஆர்டர் போட்டிருந்தாங்க. இந்த ரெயின் சர்ஜோடு சேர்த்து ஒரு 100 ரூபா கிட்ட வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறேன். 100 ரூபா கூட வேணா ஒரு 85 ரூபா வந்தால் கூட போதும்.
ஹாப்பி ஆகிடலாம். முக்கால்வாசி தூரம் வழி தெரியும்ப்பா. இல்லை அப்படிக்காக போயிடலாம், இப்படிக்காக வேணாம். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் போயிடறான் மழை. சொன்னா ஒன்று உங்களுக்கு மைக்கு நான் பேசினா கேட்குமான்றது தான் சந்தேகமாக இருக்குது. சில டைம் இந்த மழை பெய்யுறது மட்டும் கேட்கும். அந்த மழை பெய்யுறது மட்டும் உங்களுக்கு தெரியும். நான் கை ஆட்டுறது மட்டும் கேட்கும். ஆனால் சுத்தமாக வாய்ஸே வந்திருக்காது எடிட்டிங்கில் பார்க்கும்போது. அதெல்லாம் கடுப்பாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கடுப்பாக இருந்துச்சு, போக போக டப்பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு. பரவாயில்ல, நல்லா மழை பெய்யுது. நம்ம ரெயின் கோட் போட்டுக்கலாம், ஒருத்தா மழை பெய்யுதுப்பா. என்னடா ஒயராக இருந்து விழுந்து கிடக்குது. ஸோ உறவுகளே பாருங்கப்பா, ஒயரு விழுந்து கிடக்குது. ஆனால் அது உயிரை பணி வச்சு ஓட்டுறது தான் ஒரு மழை டைம்லாம். சீரியஸாக சொல்லணும்னா செம்மையாக போயிடும்ப்பா. நான் நினச்சேன்னா ரெயின் கோட்லாம் போட்டதுக்கப்புறம் மழையே பெய்யாது, லைட்டாக தூர மாதிரி போட்டு உள்ளே அனல் காற்றுல செம்மையாக அடிக்க வந்தோம். அந்த மாதிரிலாம் மழை சில்லுன்னு தான் இருக்குது. அதுக்கு நான் அளவு மீறியும் பெய்யக்கூடாதுன்னு தான். ஒரு டைம் வர கரெக்டாக 12 கிட்ட ஆக போகுது. சரி எப்பா எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா. ஸோ ஃபோன் வேறு உடஞ்சிட போகிறாடி மகேஷு. ஃபோன் உடஞ்சிட போகிறா. எப்போ ஃபோனுக்கு எதுவும் ஆகலை. டைம் என்ன கரெக்டாக 12:22. ஸோ அந்த ஆர்டர் எடுத்து வந்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஆர்டர் வந்து 118 ரூபா சம்திங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொடுத்த இடத்துலேருந்தே டக்குனு இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அந்த ஆர்டர் வந்து பிக்கப் போட்டாங்க. இங்கே தான் ஒரு ஜூஸ் கல்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஜூஸையும் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ பயங்கரமான மழையில் ஓட்டிகிட்டு இருந்தோம். அவங்களாம் அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தேங்கிச்சு. கோப்ரோவில் வந்து பேட்டரி அவுட் இல்லை, உங்களை நான் காமிச்சிருப்பேன். ஒரு டைம் என்ன கரெக்டாக 12:28 ஆயிடுச்சுப்பா. இன்னமும் மழை நிற்கவே இல்லை. நான் லைட்டாக வச்சு நிற்கும்னு நினச்சேன், பட் நிற்கலை. பட் கோப்ரோவில் வந்து வேறு பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. பேட்டரி 4 பேட்டரி இருக்குது இப்போ நம்மகிட்ட. ஒரு அண்ணன் நம்மளுக்கு ஒரு பேட்டரியும் கொடுத்துட்டாரு. இப்போ என்னன்னா அந்த பேட்டரி வந்து 3 பேட்டரி காலி ஆகிடுச்சு. இன்னொரு பேட்டரி இருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா அந்த பேட்டரி இருக்குது. பேட்டரி ஃபுல் பண்ணியாச்சு, வாங்கலாம். இங்கே தண்ணி பயங்கரமாக இருக்குது. அதை விட கொடுமை தெரியுமா, இந்த மைக்கு வர இந்த டைமில் தான் வந்துட்டு வந்துச்சு. சரிங்க, அவுத்தே மாட்டிக்கிறேன். மைக்கை வந்து சைடில் சொறி விட்டேன். பரவாயில்ல, சைடில் சொன்னால் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஆஃப் பண்ண விட்டேன். பைக் ஆஃப் ஆகிடும். வரல, இங்கேருந்து தள்ளி தான் போனோம். ஃபுல்லாக முறுக்கினே இருக்கணும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு நாள் 40 கிலோவர்களே வெடிகாலம் 3 பயங்கர பசி. என்னடா ஆஃப் ஆயிடுச்சு, அடா பாவீங்களா உறவுகளே. ஆண்டவா ப்ளீஸ் ஆண்டவா, நீங்கள் மட்டும் இந்த சோதனைகளை வைக்காதீங்க ஆண்டவா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் பாவம், இங்கே இதெல்லாம் தள்ளிலாம் போக முடியாது என்னால். மெக்கானிக்கெலாம் எதுவுமே கிடையாது. உறவுகளே, இங்கே ஒரு ப்ரோ தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. யார் அது ப்ரோ? அண்ணா என்னாச்சு, நான் பெட்ரோல் இல்லையா? உட்கார, நான் தள்ளுறேன், டோ பண்ணுறேன். ஏன் ப்ரோ ரொம்ப தூரமாக தள்ளு வரீங்களா? ரொம்ப தூரமாக தள்ளு வரீங்களோ? ஓகே ஓகேண்ணா. ஓகே பாய்ண்ணா. ஓகே ஓகே, அந்த ப்ரோ ஹாப்பிப்பா. இவர்களே நம்மளுக்கு இப்போ எங்கே லொக்கேஷன், கஸ்டமர் ஒரு பசியில் இருக்க போகிறாங்கப்பா. சூப்பர்ப்பா, நம்மளுக்கு போகிற வழி தான். தேங்க்யூ ஆண்டவா. பட் நம்ம அப்படி இருந்தாலும் அந்த ப்ரோலாம் பாதியெல்லாம் சத்தியமாக நான் விட்டுலாம் வர முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த கஷ்டம்லாம். நான் நிறைய வாட்டி மாதிரி தள்ளி தான் போயிருக்கேன் அவர்களே காலேஜ் படிக்கும்போது. சரி, ஃப்ரெண்ட்ஸு தான் இந்த மாதிரி டோப் பண்ணி விட்டு வருவானுங்க உறவுகளே. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். மழை அதுக்கப்புறம் விட்டு போய் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு மெமரிஸ் ஞாபகம் இருக்குது. பண்ணாச்சு அப்படின்னா அந்த நைட் டைம் தான் பயங்கர வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அங்கே இதுக்கு நம்ம போனதே இல்லை. எங்கேயோ அந்த திருவருக்காரெலாம் உள்ளே போய் எப்படியோ போச்சு, எங்கேயோ போச்சு. எனக்கு கூகுள் மேப்பாக தான் போனேன். அந்த ஏரியா கூட எனக்கு தெரியல. அங்கே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த கரண்ட்லாம் அப்படியே பக்கத்து அங்கங்கேயே கிட்டே இருக்குது. அங்கே கவர்னர் லைட்டாக தீப்பொறி மாதிரி வந்து ஒரு லைட்டு மாதிரி எரியுது.
எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படிலாம் இருக்கடா மகேஷ், பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக போனேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளோட கடவுள் இருக்கார். ஏன்னா நேர்மையாக உண்மையாக இருந்தோம்னா கடவுள் நம்ம கண்டிப்பாக கைவிட மாட்டார், கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார். நமக்கு எதுவுமே ஆகாது. நமக்கு எதுவுமே ஆகாதுன்றது கடவுள் நம்ம கூட இருக்கார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா அது இப்படிலாம் இருக்குது, பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நானே ரீகால் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் விடிகாலம் வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏர்னிங்ஸ் வந்து நம்ம மழை டைம்லாம் வந்து நல்லா போடுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கல. அப்படிலாம் கிடையாது. மழை டைமில் சர்ஜ் போகிறாங்க, ஆனால் நம்ம ஸ்லோவாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மழை பெஞ்சாலும் அதே ஏர்னிங்ஸ் தான் வருது, மழை இல்லைனாலும் அதே ஏர்னிங்ஸ் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன மழை டைமில் கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ரேப்பிடோவில் இருக்கவங்களாம் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா ரேப்பிடோ ஓட்டவங்கலாம் மேக்ஸிமம் ரெயின் கோட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் ஸ்விக்கி பேக்கும் பெருசாக இருக்காது. அதனால் ஃபுட் ஆர்டர் ரேப்பிடோ கொடுக்குறாங்கல்ல, அவங்களாம் ஆஃப் பண்ணிட்டு போடுவாங்க. அந்த டைம் ஸ்விக்கி ஆர்டர் ஸ்விக்கிக்கே கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஆர்டரே போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் மழை பெஞ்சதுன்னா ஒரு ஜாலியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே வெடிகாலம் வரைக்கும் ஓட்டினேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வெடிகாலம் போடும்போது லாஸ்ட்டில் ஒரு 2 ஆர்டர் பார்த்தா போதும், நம்ம லாஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் முடிஞ்சிடும். நம்ம எங்கே கோயம்பேடு கிட்டே எங்கேயோ இருக்கும், ரோகிணி சில்வர் ஸ்கிரீன் கிட்டே இருக்கும். சரி, அங்கேருந்து நம்ம வீட்டில் ஒரே ஒரு பெரிய ஆர்டர் போட்டால் செகண்ட் டார்கெட் முடிஞ்சிடும்னு பார்க்குறேன். ஃபோன் வந்து கரெக்டாக 3% தான் சார்ஜ் இருக்குது. நம்ம ஃபுட்டை பிக்கப் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது வந்து நம்ம ஐடியா சஸ்பெண்ட் கூட பண்ணுறாங்க. நம்ம சாப்பாடு எடுத்துமேட்டு நம்மளே சுவிச் ஆஃப் பண்ணி நம்ம சாப்பாடு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேணாம், மகேஷ் நம்ம 100 200 ஆசைப்படுவானா அப்படின்னு சொல்லி நானே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஃபோன் அதுவே சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள். ஸோ உறவுகளே, வெடிகாலம் வந்து டைம் என்னென்னா, என்னடா வரமாட்டேன், அச்சோ சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. செவர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக 3:30 இவங்க வேறு அடிச்சுட்டு இருக்காங்களே, கரெக்டாக 3:36 தான் நம்ம ஆஃப் பண்ணோம். Day 64. அதுவும் வந்து இன்னும் 2 ஆர்டர் பார்த்துருந்தா போதும் வரங்களே, நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆர்டரே முடிஞ்சிருக்கோம். நம்ம எங்கேயோத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போது அங்கேருந்து 2 ஆர்டர் பார்த்துருந்தா செகண்ட் ஆர்டர் முடிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க, அது வந்து 2 ஆர்டராக கணக்கு எடுத்துப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துலாம் அப்படியே சார்ஜ் எல்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு ஆர்டர் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைமில் போய் 2 ஆர்டர் பாவனு காட்டுது, கரெக்டாக 3% தான் சார்ஜ் இருக்குது. 2 ஆர்டருக்குனா வாய்ப்பே இல்லை. சரி, அதான் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த ஆர்டரை. ஓகே, Day 64 டோட்டலாக நம்ம 16 ஹவர் கிட்ட நம்ம ஓட்டி இருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ரோகிணி சில்வர் ஸ்கிரீனுக்கு ஆப்போசிட் தான் நின்றுட்டு இருக்கோம். சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஸோ ஒருங்களே, இப்போ Day 64 டோட்டல் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா. நமக்கு வந்து உங்களுக்கு பாருங்கள், மண்டே வந்து செப்டம்பர் 2 -1314 சொல்லி காட்டுது. ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரியுமா? நம்ம வந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, 3212 மேலே நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து 3000 எவ்வளோ சம்திங் நான் எடுத்துட்டேன். ரீஃபண்ட் ஆப்லேருந்து நான் எவ்வளோ சம்திங் எடுத்துட்டேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னா, கொஞ்சம் தேவைப்படுது, பர்சனலாக டக்குன்னு தேவைப்படுச்சு சில அர்ஜென்ட்டாக. அதனால் நான் வந்து 3000 எவ்வளோ சம்திங் எடுத்துட்டேன். அதை வந்து இப்போ பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் 1314 நம்மளுக்கு மைனஸ்ன்னு சொல்லி காட்டுது அது பண்ணனால. பட் நமக்கு Day 64 அது வந்து பிடிச்சிட்டாங்கன்னா, நான் எடுத்துட்டேன், அதனால் முன்கூட்டியே பிடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ரீஃபைன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நம்ம ஸ்விக்கி வர காசு வந்து அதில் காட்டும். அது காட்டிச்சுன்னா முன்கூட்டியே எடுத்துக்கலாம். அதுக்கு எவ்வளோ சம்திங் பிடிச்சிப்பாங்க. இப்போ நான் 3200 300 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 79 ரூபா கிட்டே பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 79 ரூபா வட்டி பிடிச்சிருப்பாங்க. மிச்சம் நம்ம முன்கூட்டியே எடுத்துக்கலாம். அது நம்ம சேலரி போடும்போது இப்போ அந்த 3300 ரூபா அதில் மைனஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அதுதான் மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னடா மகேஷ், 1 லட்சம் மேலே நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம், ஏன் 3300 அவசரப்பட்டு நீ முன்னாடியே ஏன் எடுக்கிற, அவ்வளோ பிரச்சனைடா மகேஷ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நம்ம இருக்குது. அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் இந்த சேலஞ்சை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் சில பேருக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்ம உறவுகளுக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. சில பேர் புதுசாக பார்க்கலாம் தெரியாது நம்ம எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த சேலஞ்சு பண்ணுறோம் அப்படின்லாம். ஸோ முன்கூட்டியே காசு எடுத்துருக்கோம், அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்களே. சரி, ஓகே, அது நம்ம எடுத்துருக்கோம், அதனால் நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ Day 64 எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துடலாமா. பாருங்கள், நான் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைலாம் சொன்னேன்ல, அதெல்லாம் முடிஞ்சால் நான் ஒரு vlog-ஆ போட ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ தடைகளை தாண்டி நம்ம ஓட்டணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா எல்லா லைஃப்லையும் அப்படி தான், ஒரு மிடில் கிளாஸ்னாலே நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த பக்கம் ஒரு ப்ரெஷர், அந்த பக்கம் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் இந்த பிரச்சனை, அந்த பக்கம் அந்த பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் மேலே வந்து நிற்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம கண்டிப்பாக தாண்டி நம்ம நிற்போம், கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவோம். சரி, ஓகே, இப்போ Day 64 எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். டோட்டலாக நம்மளுக்கு Day 64 நம்மளுக்கு டோட்டலாக இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, அதாவது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி போட்டுக்கல, அது இல்லாமல் மேலே வந்ததெல்லாம் நம்ம Day 64 வந்தது. அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, டோட்டலாக 1898 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. Day 64 இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து, ஆன்லைனில் போகிற டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 1898 ரூபா வந்துச்சா. அது இல்லாமல் கைவிட்டு போதெல்லாம் மைனஸ் பண்ணல. ஸோ அதில் வந்து எவ்வளோ நம்ம கைவிட்டு போச்சு அப்படின்னா, வழக்கம் போல் 303 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், அது மைனஸ். ப்ளஸ் நம்ம மைனஸ் சாப்பாடு நம்ம 140 ரூபா செலவு பண்ணியிருக்கோம்.
என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டோம். டே 64 ஒரே ஒரு பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டோம். வேறு எதுவுமே நம்ம சாப்பிடல, எல்லாமே வீட்லேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரே ஒரு பிரியாணி மட்டும், அதுவும் அந்த கல்லில் 140 ரூபா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்காமலே நான் உள்ளே ட்ரைட்டேன். ஆனால் நல்லா இருந்தது. ப்ளஸ் நம்ம 65 ரூபா நம்மளுக்கு டிப்ஸே கிடச்சிருக்கு டே 64. நிறைய பேர் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் கொடுத்தாங்க. இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா 1520 ரூபா தான் நம்மளோட டே 64 ப்ராஃபிட். இப்போ டே 1 டே 64 வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 98,825 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். 64 நாள் நம்ம ஸ்விக்கி ஓட்டி 98,825 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இன்னும் 1175 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணோம். இன்னும் ஒரு ஏர்ன் பண்ணிடலாமா? 1175 ரூபா. டே 65 நம்ம ஜெயிச்சிடமா தோற்றுறோமான்னு சொல்லி பாருங்கள். ஸோ நாளைக்கு 6 மணிக்கு விலாக் நான் 6 மணிக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு போட்டுருவேன். ஸோ பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நிறைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. டே 65 விலாக் நாளைக்கு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இந்த விலாக் ரொம்பவே மொக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஸோ இதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் மன்னிச்சிக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பை.